Any summer holidays kannu call GT Holidays ku pannu South India's #1 travel brand. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. சோழர்களோட நாணயங்கள் இருக்குது, பல்லவர்கள் கால நாணயங்கள் இருக்குது, புதுச்சேரி அப்படின்னு அச்சிடப்பட்ட ஒரு நாணயம் இருக்குது, சேரர்கள் பயன்படுத்திய நாணயம், சோழர்கள் ராஜராஜ சோழன் பயன்படுத்திய தங்க நாணயம் இருக்குது, செப்பு நாணயம் இருக்குது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் வரும்போது பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் இருக்குது, சுதந்திரத்துக்கு பின் விடுதலைக்கு பின்னான நாணயங்களோட பயன்பாடும் இங்கே இருக்குது. வராகன்னு இருக்கும் பாருங்கள், இது வந்து 1947 அப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு லட்சணை வரணுன்றதுக்காக வெளியிடப்பட்ட நாணயம். தமிழக அரசால. ஆமாங்க, இது பாருங்கள் கோபுரம் அடையாளம் இருக்கும், தமிழக அரசோட சின்னம் அடையாளம் இருக்கும். இந்த கோல்டு காயின் தானா சார் திருவிளையாடல்ல வந்து தருமி சொல்லுவார்ல 1000 பொற்காசுகள் ஆச்சிய சொக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல இதுவும் இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா இருந்திருக்குங்க. இது வந்து 1000 பொற்காசுகள்ல இது ஒரு பொற்காசு. சார் வணக்கம். நாணயங்களை பற்றி நிறைய நாணயங்களுடைய கலெக்ஷன்கள் நம்ம அருங்காட்சியகத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த பகுதிகளில் கிடைச்ச நாணயங்கள், புதையல்களாக கிடைக்கக்கூடிய நாணயங்கள், மக்கள் பயன்படுத்தி மக்கள் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய நாணயங்களை நம்ம இங்கே பாதுகாத்து வச்சுருக்கிறோம். அந்த வகையில் சோழர்களோட நாணயங்கள் இருக்குது, பல்லவர்கள் கால நாணயங்கள் இருக்குது, புதுச்சேரி அப்படின்னு அச்சிடப்பட்ட ஒரு நாணயம் இருக்குது. சங்க காலத்தில் இருந்து இப்போ வரலும் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தின நாணயங்கள் பற்றிய தரவுகளை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சங்க காலத்தில் நாணயங்கள் எப்படி இருந்திருக்கும், முதல் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் எப்படி சொல்லுவாங்க, முத்திரையிட்ட நாணயங்கள்னு சொல்லுவாங்க, முத்திரை பஞ்ச் மார்க் காயின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து சேரர்கள் பயன்படுத்திய நாணயம், சோழர்கள் ராஜராஜ சோழன் பயன்படுத்திய தங்க நாணயம் இருக்குது, செப்பு நாணயம் இருக்குது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் வரும்போது பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் இருக்குது, சுதந்திரத்துக்கு பின் விடுதலைக்கு பின்னான நாணயங்களோட பயன்பாடும் இங்கே இருக்குது. ஓகே, நாணயங்கள் வந்து எப்போ சார் உங்களுடைய நீங்கள் சொல்லணும் எப்போ சொல்லுங்கள் நாணயங்கள்ங்கிறது புழக்கத்துக்கு வந்தது? ஏன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு இஷ்யூ எப்படி இருக்குன்னா நடைமுறையால் எப்படி இருக்கும் அப்படின்னா என்கிட்ட வந்து உப்பு இருக்குன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அரிசியை வாங்கிக்குவாங்க, மிளகாய் இருக்குன்னா பண்டமாற்று முறை தான் முதல்ல இருந்தது. எந்த ஒரு இடத்துல இந்த பொருளுக்கு நான் ஒரு காயினை கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ பொருள் மதிப்புமிக்க பொருள் அப்படிங்கிற அந்த முறை எப்போ வந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஆரம்பத்தில் ஒரு மூட்டை மிளகாய் கொடுத்தா ஒரு மூட்டை நெல் கொடுக்குறாங்க. எப்போ தேவை அதிகமாகுது, ஒரு பொருளோட விளைச்சல் குறையுதோ அப்போ டிமாண்ட் அதிகமாகுது. ஓகே, இப்போ ஒரு மூட்டை நெல்லுக்கு ஒரு மூட்டை மிளகாய் கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் நெல்லோட விளைச்சல் அதிகமாகிடுது, மிளகாயோட விளைச்சல் குறையுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 5 மூட்டை நெல்லுக்கு ஒரு மூட்டை மிளகாய் கொடுக்குறாங்க. அப்போ மிளகாய்க்கான மதிப்பு கூடிடுது, பொருளோட மதிப்பு. அப்போது இதை சரி பண்ணுறதுக்காக என் மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டுக்கும் சமமான எடை இருக்கக்கூடிய ஒரு பொருள் வேணும், விலையை நிர்ணயிக்கக்கூடிய பொருள் வேணும் போது மூணாவதாக ஒன்று கொண்டு வராங்க, அதுதான் பணம். அந்த பணம் என்ன பண்ணுதுன்னா ரெண்டுத்தோட தேவையும் வந்து சரி கட்டுது. விளைச்சல் குறைவாக இருக்கிற பொருளோட தேவையும் சரி கட்டுது, விளைச்சல் அதிகமாக இருக்கிற பொருளோட தேவையும் சரி கட்டுது. அதனால் நடுவில் வந்த ஒரு பொருள் தான் பணம்ங்கிற பேரில் வந்ததுங்க. ஓகே சார். ஸோ இப்போ நம்மள்ட்ட என்னென்ன மாதிரியான காயின்ஸ், முக்கியமான காயின்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பகுதிகளில் கிடைச்ச நாணயங்களாக இதெல்லாம் இருக்குங்க. ஓகே சார். இங்கே நம்ம காஞ்சிபுரம் கிடையாது. இதுதான் முதல் நாணயம், சதமனான்னு பேர், பஞ்ச் மார்க் காயின் சொல்லுவாங்க, முத்திரையிட்ட நாணயங்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நாணயம் இது சூரியன் சந்திரன் அடையாளப்படுத்தக்கூடியது, சதமனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னா பஞ்ச் மார்க் காயின், முத்திரையிட்ட நாணயங்கள் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் சிந்து சமவெளி காலகட்டங்களிலே இருக்குன்னு சொல்றாங்க. முதல் நாணயம் தான் மனிதனுடைய முதல் நாணயமா நமக்கு கிடைச்ச நாணயங்கள்ல முதல் இது இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கு வராங்க. இருக்கலாம் தான் சாதவாகனருடைய காலகட்டம், சாதவாகனருக்கு முன்னாடி நாணயங்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, சாதவாகனர்களோட நாணயங்களே காஞ்சிபுரத்துல அகழ்வாய்வுகள்ல நிறைய கிடைச்சிருக்குங்க. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவங்களோட காலகட்டத்தில் வந்த செப்பு நாணயம். இது தங்க நாணயம். இதுவும் யாரு சார்? சோழருடைய காலகட்டம். 1000 பொற்காசுகள் அப்படிங்கிறது அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுல இது வந்து தங்க நாணயம், அதே வடிவமைப்பிலான செப்பு நாணயம். ஓகே, இது பல்லவர்களோட நாணயம். ஓகே, இது பாண்டியர்கள் 2 மீன் சின்னம் அடையாளம் இருக்கும்னு கேட்டிருந்தீங்களே, அந்த பாண்டியர்களோட நாணயம் 2 மீன்கள் அடையாளம் இருக்கும். இது புதுச்சேரி அப்படிங்கிறது கொஞ்சம் நவீன காலங்களில் புதுச்சேரி அப்படின்னு இருக்கும். ஓகே, புதுச்சேரி சமஸ்தானங்கள் இருந்தப்போ அந்த காலகட்டங்களில் வந்தது இது. ஓகே, இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓட்டக்காலனா அப்படின்னு சொல்லுவாங்க. காயின் வந்து வடிவமைக்கும் போது ஓட்டெல்லாம் கிடையாதுங்க, முழுசாக தான் இருந்தது. ஓகே, பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு தேவை மெட்டல் டிமாண்ட் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா சென்டரில் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அவங்க மெட்டல் தேவைக்கு எடுத்து அதே காயினா மாற்றிட்டாங்க, மீதியை வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. காயின் வந்து மோல்டு பண்ணும்போது டையில் வரும்போது ஃபுல்லாக தான் இருந்தது, முழுசாக தான் இருந்தது.
அவங்க மெட்டல் டிமாண்டுக்காக எடுத்தது போக மீதியை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. இதோட மதிப்பு எப்படி சொல்லுவாங்க? இது காலனா, ஓட்ட காலனானே பேர் இருக்கு. காலனா பைசான்னு பேரு. ஓகே ஓகே. இது காலனா. ஓகே. இங்க இருக்கிறது எல்லாமே அந்த வகைகள் தான். இது பாத்தீங்கன்னா அரை பூவராகன், வராகன் இருக்கும் பாருங்க. இது வந்து 1947 அப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு இலச்சினை வரணுன்றதுக்காக வெளியிடப்பட்ட நாணயம். தமிழக அரசால. ஆமாங்க. இது பாருங்க கோபுரம் அடையாளம் இருக்கும், தமிழக அரசோட சின்னம் அடையாளம் இருக்கும். இதுக்கு அடுத்து மற்ற நாணயங்கள்லாம் இதை பத்தி சொல்லுங்க சார். இது எல்லாமே இந்த பகுதிகளில் கிடைச்சது தான் சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கும், ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு பேர் இருக்கும். விஜயநகர மன்னர்கள் காலத்தில் வராகன் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் கொஞ்சம் பேர் மாறி இருக்கும். இப்போ எப்படி நம்ம பார்த்தோம்னா முகலாயர்களில் பார்த்தீங்கன்னா தினார்ன்ற பேரில் இருக்கும். வெள்ளி நாணயங்கள்லாம் டாங்கான்னு பேர் வச்சுருப்பாங்க, தினார்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்களோட காலகட்டங்களில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் வெளியிடப்பட்ட காசுக்கு வந்து அம்மன் அரைக்காசுன்னு பேர். அது ஒரு நாணயம். அந்த நாணயத்துக்கு பேரே வந்து அம்மன் அரைக்காசுன்னு பேர். அவங்களோட குலதெய்வத்தோட படம் போட்டிருக்காங்க, அது இருந்திருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வராகன்றது பூவராகன்னு மாறி இருக்கும். தமிழக அரசால வெளியிடப்பட்டது. ஆமாங்க, இது பூவராகன் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா பொதுவாக நாணயம்னு ஆக்கிட்டோம், பொதுவான பேர் ஆக்கிட்டோம். இந்த கோல்டு காயின் தான், இதான் இந்த 1000 பொற்காசுகள் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு காசா. ஆமாங்க, இதுவும் ஒரு காசா இருந்திருக்கலாம். இது வந்து அந்த ஒரு கவர்ல போட்டு முடிச்சு பொற்காசுகள் முடிச்சு பொற்கிழின்னு சொல்லுவாங்க. ஆமா, பொற்கிழி. கிழியில வந்து இதை போட்டு கொடுப்பாங்க. அது வந்து ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படை நூல்கள்னு நிறைய இருக்குங்க நம்ம கிட்ட. ஆற்றுப்படை நூல்கள்ல திருமுருக ஆற்றுப்படை அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ பெரும்பாலான ஆற்றுப்படையில் என்ன பண்றாருன்னா, இப்போ ஒரு மன்னர் வந்து இப்போ தோராயமா கரிகால் சோழன் கிட்ட போய் பரிசு கேட்கறாருன்னு வச்சுங்களேன். கரிகால் சோழன் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட பொன் பரிசு கொடுக்க மாட்டாரு, ஒரு 1000 யானைகளை பரிசா கொடுத்துருவார். புலவரே ரொம்ப வறுமையில் இருக்காரு, அவருக்கு 1000 யானை கொடுத்து அவர் எப்படி சாப்பாடு போடுவார்? அவர் சோகமாக ஓட்டிகிட்டு வரும்போது பக்கத்து நாட்டு மன்னர் என்ன பண்ணுவார்னா, என்ன யானையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்போது இந்த மாதிரி கரிகால் சோழன் நான் கொடுத்தாருன்னு, அப்படின்னா போரில் ஈடுபட்ட யானைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு யானைக்கும் 1000கணக்கான பொண்ணு கொடுத்து அவர் யானையை வாங்கிக்கிறார். இப்போ புலவர்கிட்ட என்ன ஆகுதுன்னா பொற்காசுகள் நிறைய சேர ஆரம்பிக்குது. இப்போ இவர் கரிகால் சோழனே கொடுத்திருந்தாலும் 1000 பொண்ணு தான் கொடுத்துருப்பாரு. இப்போ லட்சக்கணக்கான பொண்ணு அவருக்கு கிடைக்குது. அடுத்து இன்னொரு பகுதிக்கு வரும்போது இன்னொரு 4 யானைகளை இன்னொரு மன்னர் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. அப்படியே மன்னர் வீட்டுக்கு வரும்போது அந்த புலவர் ஆரம்பத்தில் போயிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது போனால் பல லட்சக்கணக்கான கானம்ங்கிறது அப்ப இருந்த பொண்ணோட அளக்கக்கூடிய அளவு. சோழர்களுடைய அந்த யானைப்படையானது மற்ற நாடுகளுக்கு போக புலவர்களே காரணமா இருக்காங்க. புலவர்களோட வறுமை நீங்கிறதுக்கும் அது காரணமா இருக்கு. இப்ப அந்த வகையில நிறைய நாணயங்களை அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. நாணய சாலைன்னு வந்திருக்கு. நாணயம் அச்சடிக்கக்கூடிய இடம் நாணயச்சாலைன்னு இருந்திருக்கு. நாணயச்சாலை இல்லாம எந்த ஒரு மன்னர்களும் இருந்தது இல்லை. இந்த கோல்டு காயின் தானா சார் திருவிளையாடல்ல வந்து தருமி சொல்வார்ல, 1000 பொற்காசுகள் ஆச்சிய சொக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல இதுவும் இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா இருந்திருக்குங்க. இது வந்து 1000 பொற்காசுகள்ல இது ஒரு பொற்காசு. திருவிளையாடல்ல அந்த 1000 பொற்காசுகள்ல இந்த காசும் ஒரு காசா இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது சோழர்களுடைய நாணயம். அதே மாதிரி பாண்டியர்களோட நாணயங்கள்ல 2 மீன் சின்னம் அடையாளம் இருக்கும். இந்த பாண்டியர்களோட இந்த மாதிரி 1000கணக்கான காசுகளை சேர்த்து ஒரு முடிச்சா கொடுப்பாங்க. அதுதான் பொன் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. பொற்கிழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செண்பக பாண்டியன்ற மன்னரை வந்து அறிவிக்கும் போது பொற்கிழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை வரும்போது இந்த நாணயங்கள்ல ஒரு பொற்கிழி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 1000 பொற்காசுகள்னு சொல்லுவாரு. 1000 பொற்காசுகள்ல இதுவும் ஒரு காசா இருந்திருக்கலாம். அந்த திருவிளையாடல் போற வர்ணத்துக்கு இந்த ஒரு காசும் காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. சார், இந்த நாணயங்களை பத்தி சொல்றப்ப நீங்க சொன்னீங்க, குறிப்பா வந்து என்னன்னா இந்த புதுக்கோட்டையோட சமஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க பிரிட்டிஷ்காரங்களோட காலகட்டம் தனியாவே வந்து நாணயங்களை அச்சிடுவதற்கான உரிமைகளை ரொம்ப சலுகையான ஒரு மாவட்டமா புதுக்கோட்டை இருந்தது அப்படின்னு. ஸோ புதுக்கோட்டை அந்த சமஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பிரிட்டிஷ்காரங்களுடைய காலகட்டத்தில். அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது நிறைய பகுதிகள் இருந்தது. அந்த பகுதிகளை ஆட்சி செய்ததை வச்சு அவங்க வந்து பகுதிகளாக பிரித்தாங்க. சேரநாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, நடுநாடு, இந்த மாதிரி நிறைய பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அப்போ வந்து பெரிய பகுதிகளாக ஒரு 12 பகுதிகள் இருக்குங்க. அதில் குட்டநாடு, எருமி நாடு, பக்ரி நாடு, அருவா தலை நாடு, அருவா நாடு, இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருந்தது. அதில் ஒரு பகுதி தான் வந்து தொண்டைமான்களால் ஆட்சி செய்யப்பட்ட புதுக்கோட்டை. அந்த பகுதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனி சமஸ்தானம். தொண்டைமான்கள் வந்து தனி சமஸ்தானங்களாக இருக்கிறாங்க. அந்த சமஸ்தானத்தை சார்ந்தவங்க மன்னர்கள், அவங்களுக்குன்னு தனியாக அரண்மனை இருக்குது, அவங்களுக்குன்னு நாணய சாலை வச்சுருந்தாங்க. அந்த நாணய சாலையில் பிரகதாம்பாள் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை அவங்க வழிபடுறதுக்காக தனியாக ஒரு ஆலயமே வச்சுருந்தாங்க. மன்னர் மட்டுமே வழிபட்டுட்டு இருந்தாங்க அந்த தொண்டைமான்கள். அவங்க நாணய சாலை வச்சுருந்தாங்க. அந்த நாணய சாலையில் அம்மன் அரை காசுன்னு சொல்லக்கூடிய காசு அச்சடித்தாங்க. அது புதுக்கோட்டை பகுதிகளுக்கு மட்டுமே செல்லக்கூடிய நாணயமாக ஒரு காலத்தில் இருந்தது. பிரிட்டிஷ்காரங்களுடைய காலகட்டம். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பாளையக்காரர்கள் எல்லாருமே ஒடுக்கி வச்சிருந்தாங்க. சிற்றரசர்களையுமே ஒடுக்குனாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆரம்பிச்சு பெரிய மருது, சின்ன மருது, இவங்க எல்லாரும் பல மன்னர்களை ஒடுக்கி வச்சிருந்தப்போ ஏன் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை மட்டும் அவங்களால கை வைக்கவே முடியாமல் போனதுக்கு காரணம் என்னவா சார்? தொண்டைமான்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஆங்கிலேயர்களோட வந்து ஒரு
நட்புறவில் தான் இருக்கிறாங்க. தோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஃப்ரெண்ட்ஸுன்ற முறையில் தான். வரி கொடுக்கறது பிரச்சனைகளே அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா எந்த விதத்துலையும் வந்து அவங்க ஆங்கிலேயர்களை வந்து நேரடியாக எதிர்க்கல. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வந்து பொதுமக்களோட பாதுகாப்பில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க தொண்டைமான்கள். அந்த வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடாமல் ஒரு நட்பு ரீதியான உறவு முறையிலே இருக்கிறாங்க. அந்த வகையில் மக்களை வந்து அவங்க பாதுகாக்கிறாங்க. ஏன்னா போராட்டம் பண்ணி நிறைய பண செலவுகள் பண்ணாமல் வரி கொடுக்குற பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமான உறவுலேயே இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுக்கோட்டை தொண்டைமான்களுக்கு ஆங்கிலேயர்கள் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அந்த சலுகைகளில் அவங்க அப்படியே பயன்படுத்திகிட்டே வராங்க. நாணயம் அச்சடிக்கிறதும் அவங்க காலகட்டங்களிலும் பயன்படுத்தினாங்க. ரெண்டாவது, புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சார்ந்தவர்கள் அந்த காலகட்டங்களிலே போயிட்டு வெளிநாடுகளில் படிக்கிறாங்க. மருத்துவம் படிக்கிறது, தொழில்நுட்ப ரீதியாக படிக்கிறதுலாம் போகும்போது ஆங்கிலேயர்களோட நல்ல உறவு முறைகள் இருக்குது. ஆங்கிலங்கள் நிறைய பேசக்கூடியவர்கள் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்திருக்கிறாங்க. ஓகே. ஆங்கிலேய நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசியை கூட மணந்ததாக கூட சொல்லுவாங்க. நிறைய வரலாறுகள் இருக்குங்க. ஆங்கிலேயர் இங்கேருந்து படிக்கிறதுக்காக போனவர் இங்கிலாந்து நாட்டு அங்கே போகிறார், வெளிநாட்டிலேயே திருமணம் பண்ணிக்கிறாரு இளவரசர் ஒருத்தர். அதனால் அவங்களுக்குள்ள திருமண உறவுகள் இருக்குது. ஓகே. அந்த திருமண உறவுகள் இருக்கிறதுனால அவங்களோட நட்புறவு வந்து ரொம்ப மென்மையாக இருக்குது. அதனால அவங்க பெரிய தொந்தரவும் கொடுக்கல. அவங்களோட எதிர்ப்பு இருந்தது, ஆங்கிலேயரோட எதிர்ப்பு இருந்தது, ஆனாலும் பெரிய அளவில் இல்லை. எப்போ சார் அவங்களுக்கான இது அவங்களுடைய அந்த ஆட்சி முறை விட்டு போனது எப்போ? பிரிட்டிஷ்காரவங்க முடிவுக்கு வந்த பிறகு 1947 அப்புறம் இந்தியா வந்து சமஸ்தானங்களை இணைக்கணும் போது தென்னிந்தியாவில் முதல்ல இணைந்த சமஸ்தானம் வந்து புதுக்கோட்டை சமஸ்தானம். அதுக்கப்புறம் தான் நிஜாம்கள், ஹைதராபாத் நிஜாம்லாம் வந்து இணைகிறாங்க. போராடி தான் வல்லபாய் பட்டேல் இணைக்கிறார். ஆனால் இந்த மாதிரி நாங்கள் வந்து நாடுகளை இணைக்கிறோம், மக்களுக்காக வந்து குடியரசு நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது சுதந்திர நாடுன்னு அறிவித்த உடனே சமஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்ததில் முதல் நபர்கள் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சார்ந்த. அது காரணம் என்னவா சார்? அவங்க வந்து மக்களுக்காக வந்து அவங்களோட எல்லா உடைமைகளையும் விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. மக்களோட எல்லாத்தையுமே விட்டுட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வெளியில் வந்துடுறாங்க. அரண்மனை எல்லாத்தையுமே நாடு எடுத்து வச்சு, அரசாங்கம் எடுத்து வச்சுருந்தோம்னா அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அரசாங்கன்றது ஒன்றும் இல்லை, மக்களுக்காக நாங்கள் விட்டு கொடுக்குறோன்னு மக்களுக்காக அந்த அரண்மனையை கொடுத்துட்டு முதல்ல வெளியில் வந்தவங்க புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சார்ந்தவங்க. அதனால் அவங்களுக்கு எப்பயுமே தனி மரியாதை உண்டு. இந்த நேரத்தில் இணைஞ்சி உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களையும் வழங்கி மிக்க நன்றி சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.